ஏஷால்யவம்சகலசோதரிபூர்ணச்சந்திரம் ஸ்ரீமந்திரசிம்ம குருவரியபராப்ஜயதரங்கம் ஸ்ரீமன்னரந்த குருவரிய சுதங்குணாப்தியம் சம்பத்குமார குருவரியமகம் பிரவத்யே லக்ஷ்மீநாதசமாரம்பாம் ஆர்த்தயாவனவத்யமாம் அஸ்மதாச்சார்யபரியந்தாம் வந்தே குருபரம்பராம். 441 வார்த்தை நாதமுனிகள் ஞான வைராக்கிய ராசையே அப்படின்னு நம்ம சம்பிரதாயத்துக்கு ஆதி பிரவர்த்தகர். குளப்படியிலே தேங்கினால் குருவி குடித்து போம், வீராணத்தேரியிலே தேங்கினால் நாடு விளையும் என்று அருளி செய்தார் நாதமுனிகள். இந்த அர்த்தத்தை உய்யக்கொண்டாருக்கு அருளி செய்தார். உய்யக்கொண்டார் மணக்கால் நம்பிக்கு அருளி செய்தார். மணக்கால் நம்பியும் ஆளவந்தாருக்கு பச்சையிட்டார். இம்மகானுபாவன் இத்தரிசனத்திலே புகுந்தானாகிலோ என்றார் ஆளவந்தார். ஆளவந்தார்க்கு எம்பெருமானார் ஏகலவியனன்றோ என்றார். எம்பார் வித்தாகுங்காய் பிஞ்சிலே தெரியும் என்றார் பெரிய திருடர நம்பி. இது திருவதாரமோ என்றார் திருமாலையாண்டான். உன்னோடு விரைகிறவன் நித்திய சூரியர்களே ஒருவன் என்பது பிரம்மரக்ஷசு. என்னுடைய திருவனந்தபுரம் எதிரே வந்தது என்னால் தேவவாரி ஆண்டான். ஊர் புக்கு வருகிறேன் என்றார் திருக்கோஷ்டியூர் நம்பி. பெருமாளே சரணம் என்னை கண்டிலோம். பெருமாளே சரணம் என்ன கண்டிலோம். ஆளவந்தாரே சரணம் என்ன கண்டிலோம். நாம் என் செய்ய கடவோம் என்றார் பெரிய நம்பி. என்னுடைய சர்வஸ்வத்தையும் வாங்கிக் கொள்ளவோ இப்படி செய்கிறது என்பார் ஆழ்வார் திருவரங்கப் பெருமாளையர். வைத்த கையிலும் வாங்கின கை தஞ்சம் என்னார் அம்மங்கி. சர்வம் பலவதப்பத்தியம் என்றார் முதலியாண்டான். விதத்தென்றே இருந்தேன் என்னார் கூறத்தாழ்வான். அன்னக்கேடும் தீர்ந்தர் என்றார் திருவாளப் பெருமாளம் பெருமானார். அத்தீட்டை யாருக்கு சொல்லுவேன் என்னார் வங்கி விருத்த நம்பி. பார்த்திட்டேனாகில் செய்வன் என்றார் பிள்ளுவெருங்கா வெள்ளிதாசர். அருளி செய்கிற வார்த்தையும் பொய்யோ என்னார் பொன்னாய்ச்சியர். பூணார செப்ப இருந்தலி என்னார் பிள்ளுவெருங்கா வெள்ளிதாசர். நஞ்சியருக்கு விசேஷராட்சம் மூன்றுண்டு. நான் அவர்க்கு நல்லேன் என்றொரு படுகநம்பி. விஷதிருஷ்டியான பரம்பை பிடித்துக் கொண்டு விஷதிருஷ்டியான பாம்பை பிடித்துக் கொண்டு ஆட்ட நின்றீர் என்றார் அறந்தாழ்வான். தொண்டரோர் நம்பி பின்னாட்டி யாகப்பித்திலே பின்னாட்டி யாகப்பித்திலேன் என்றார். கொல்லிகாவலதாசர் வாய்ந்த பாய்ச்சலே தஞ்சம் என்றிருந்தேன் என்றார் ஆள்கொண்டு வில்லிஜியர். நெருப்பெழுந்து ஆக்கின போது ஒன்றுண்டோ என்றார் கரையனூர் சிறியாச்சான். நான் காண்கிற கடவுளுக்கு இதொரு கடவோ என்றார் திருப்பாவை பாடினார். ஆண்டாள் சாத்திர திருவாபரணமோ கலைந்த திருவாபரணமோ உள்ளிருக்கிறது என்றார் தேவராகப்பிள்ளை. திருவித பிரவೃத்தியை நிவர்த்திக்கலாமோ என்றால் திருவரங்கத்தாழ்வார். பிரஜைகள் நடமாடுகிற வாசலிலே பாம்பை பிடித்து விடுவாரை போலே இவருக்கு நான் இதம் சொன்னேன்.
இது என்னாய் விடுகிறதோ என்று உடலை காட்டி வெறுக்காதே உயிரை காட்டி அகப்படுத்திக் கொண்டு போவார் என்று செய்தார். அம்மங்கிக்கு அளவந்தார். ஒரு 15 பேர் சுவாமி வார்த்தைகள் சொல்லியிருக்கார். வியாக்கியானம் இருக்கு. அது சொன்ன எனக்கு தெளிவா தெரியுது. இந்த வாக்கியத்தில் பல சூத்திரங்கள் உள்ளன. செல்வத்துக்கு பொருள் விளங்கவில்லை. தெரிவித்தால் தலையெல்லாம் கை மாறிலோமே. அவரே சொல்றார், நீங்கள் இன்னும் தெரிந்த சொல்லுங்க. தெரிந்த சூத்திரங்களுக்கு பொருள் எழுதுகிறேன். நம்மாழ்வாரிடம் யோக திசையிலே திருவாய்மொழி கேட்கும் போது பலிகா என்னும் திருவாய்மொழியில் தம்மால் உணர்த்தப்பட்ட பவிஷ்யராச்சாரியரான எம்பெருமானாரை பற்றி நாதமுனிகளுக்கு அருளி செய்து அவருடைய விக்கிரகத்தையும் வருடே உம்முடைய பேரனை கொண்டு கடாட்சிக்கச் செய்து சகலார்த்தங்களும் அவருக்கு போய் சேரும்படி ஏற்பாடு செய்ய வேண்டும் என்றார் நம்மாழ்வார். இவ்விஷயம் நாயனாராச்சான் பிள்ளைகளுடைய சரமோபாய நிர்ணயத்தில் உள்ளது. இவ்விஷயத்தை நாதமுனிகள் அடிக்கடி புலப்படுகிறே. தேங்கினால் குருவி குடித்து போம், வீணானுத்தேரியிலே தேங்கினால் நாடு விளையும் என்று என்றும் வார்த்தையாலே உணர்த்திக் கொண்டிருப்பாராம். இதன் கருத்தாவது, ஒரு மாட்டின் குழம்பின் அடியிலே தேங்கும் போது மழைநீர் சில குருவிகள் குளிப்பதற்கே பயன்படும். அதே மழைநீர் வீரநாராயணபுரத்து ஏரியிலே தேங்கினால் நாட்டிலுள்ள வயல்களெல்லாம் விளைந்து நாடே வாழும். அதுபோலே எம்பெருமானாருக்கு முன்வரையில் உள்ள ஆச்சாரியர்களால் ஒரு சில சிஷ்யர்களுக்கே பயன்படும் அதே அர்த்தங்கள் எம்பெருமானாரிடம் வந்து சேரும் போது உலகத்துக்கும் பயன்படும் என்பது. இவ்விஷயங்களும் இவ்வர்த்தத்தையும் நாதமுனிகளிடமிருந்து உய்யக்கொண்டாரிடமிருந்து மணக்கால் நம்பிக்கும், மணக்கால் நம்பியிடமிருந்து அவரால் தூர்வளை கீரையை பச்சையிட்டு வசீகரிக்கப்பட்ட ஆளவந்தாருக்கும், ஆளவந்தாரிடமிருந்து அவரது 5 சிஷ்யர்கள் மூலமாக எம்பெருமானாருக்கும் வந்து சேர்ந்து இவ்வார்த்தையின் கருத்தறிந்த எம்பெருமானார் 74 மதுரைகளை வீராணத்தேரியாக தம்மை நாதமுனிகள் திருவுள்ளம் பற்றியதை அடியொத்தி 74 சிம்மாசனாதிபர்களை தமக்கு பிரதான சிஷ்யர்களாக அமைத்தார் என்றும் பூர்வாச்சாரிய கிரந்தங்கள் கூறும். இம்மகானுபாவன் எம்பெருமானார் யாதவ பிரகாசரிடம் படித்துக் கொண்டிருந்த போது இவரே நாதமுனிகள் திருவுள்ளம் பற்றிய பவிஷ்யராச்சாரியர் என்று அறுதியிட்டு ஆடவந்தார் அருளி செய்த வார்த்தை இது. நேரில் வில் வித்யை பயிராமல் குரு பக்தியாலேயே துரோணருடைய அர்ச்சையை முன்வைத்துக் கொண்டு அவருக்கு தெரிந்த வில் வித்யை முழுதையும் பெற்ற ஏகலவியன் போலே நேரிலே ஒரு வார்த்தையும் பேசாவிடம் ஆளவந்தார் அறிந்த அனைத்தையும் அவருடைய பதாம்போருக திருவடி தாமரை தியானத்தாலே எம்பெருமானார் அறிவது என்று கருத்து. எம்பெருமானாரே தம்மை ஆளவந்தாருக்கு ஏகல்வியனாக அருளி செய்தார் என்று பல பூர்வாச்சாரிய கர்த்தங்களில் உள்ளது. பல மரங்களுக்கு மூல காரணமாயிருக்கும் விதை காயை பிஞ்சிலேயே கண்டுபிடித்து விடலாம். அதுபோலே
உலகம் வாழ வந்தவர் எம்பெருமானார் என்பதை அவருடைய சிறு வயசிலேயே நாங்கள் கண்டுவிட்டோம் என்று கருத்து. தாம் ஆளவந்தாரிடம் கேளாத அர்த்தங்களையும் ஆளவந்தார் திருவள்ளம் அறிந்து எம்பெருமானார் அருளி செய்கிறார் என்று திருக்கோஷ்டியூர் நம்பி மூலமாக அறிந்து திருமாலை ஆண்டான் வரை ஒரு அவதார புருஷனாக அறிவித்தார் என்று கருத்து. ராஜகுமாரியின் மேல் ஏறி இருந்த பிரம்மரக்ஷஸை யாதவ பிரகாசன் விரட்டச் சென்றபோது எம்பெருமானாரை நெஞ்சிலே கொண்டு அந்த பிரம்மரக்ஷஸ் சொன்ன வார்த்தை இது. இந்த ஐதிஹ்யம் 6000 குரு பரம்பரா பிரபாவத்தில் யமுனை திருவர் வைபவத்தின் கடைசியிலே காணப்படுகிறது. அங்கே கண்டுகொள்வது எம்பெருமானார் இருக்கும் இடமே ஊர், உத்தேசிய பூமி என்று திருக்கோட்டியூர் நம்பியின் திருவள்ளம். எம்பெருமானாருடைய பிரதான ஆச்சாரியரான பெரிய நம்பி உலகனைத்தும் எம்பெருமானார் திருவர்களையே சரணம் என்று சொல்லுவதை பார்த்து இப்பெருமை பெருமாளுக்கும் ஆளவந்தாருக்கும் கூட இல்லை. இது ஒரு மனுஷ்ய யத்னத்தை பிரிய பகவத் சங்கல்பத்தால் ஏற்பட்ட பெருமை என்று திருவள்ளம் பற்றி அருளி செய்த வார்த்தை இது. இவ்விஷயம் ஆராயப்படியில் காணலாம். இத்திருவரங்க பெருமாள் அறிஞர் எம்பெருமானாருடைய வைபவத்தை வெளியேற்ற பிரகாரத்தில் உள்ளது. அங்கே கண்டுகொள்வது வைத்து அஞ்சல் என்ற கையாக நம்பெருமானுடைய கையை காட்டிலும் எம்பெருமானாருடைய கையே தஞ்சம் என்று கருத்து. வரமுடியவனுக்கு அபத்தியமான ஆகாரமும் பத்தியமாகும் என்று இந்த பிரமாணத்துக்கு பொருள். இது எம்பெருமானாரை பற்றி முதலையாண்டான் செய்கிறது. திருஷ்டோ தர்ம யதிக்கிரமஹா சாகசஞ்ச பூர்வேஷாம் தேஷாம் தேஜோ விசேஷேன சத்தியவாயோ வித்தியத்தே. அப்படின்னு என்ன? பூர்வர்களான பெரியவர்கள் சில சமயங்களில் தர்மத்துக்கு மாறுபட்ட காரியங்களையும் சாகசமான காரியங்களையும் செய்திருப்பதை காண்கிறோம். மிகுதியான தேஜஸ் உண்டாகையாலே அவர்களுக்கு அவை தவறில்லை என்ற ஸ்மிருதி வச்சனமும் இங்கு ஒப்பு நோக்கத்தக்கது. ஆபத்து காலத்தில் வெள்ளை சாத்திக் கொண்டு இழந்தடையது போன்ற எம்பெருமானாருடைய காரியத்தை பற்றியதாய் இது இருக்கலாம். புலையரமாகி நின்னா புத்துடை சமணமெல்லாம் என்னும் பாசுரத்தின் வியாக்கியானத்தில் ஆழ்வான் இஷ்டசித்தி என்றொரு பெருமத நூல் வாசிப்பதை கேட்டு இருந்தாகவும் அவருடைய திருத்தகப்பனாரான ஆழ்வார் அதற்கு பிராயஷ்சித்தமாக ஸ்ரீபார தீர்த்தம் ஸ்மாரித்ததாகவும் ஒரு ஐதிஹ்யம் எடுக்கப்பட்டுள்ளது. ஐதிஹ்யத்தில் நீ அந்த இஷ்ட சித்தியை என்ன நினைத்திருந்தாய் என்று ஆழ்வார் கேட்க விதத்தென்றே இருந்தேன் என்று ஆழ்வான் பதில் உரைத்திருக்க கூடும். எந்த எம்பெருமானார் மடம் என்று வழிபோக்கர்கள் சிலர் கேட்பதை விளைவித்து லோகாச்சாரியரான எம்பெருமானாருக்கு போட்டியாக நாமும் ஒரு எம்பெருமானாராக என்று துருக்குத்து அருளாள பெருமாள் எம்பெருமான் தம் மடத்தை இடித்துவிட்டு எம்பெருமானார் மடத்திலேயே வாழத் தொடங்கினார் என்னும் ஐதிஹ்யம் குரு பரம்பரா பிரபாவத்தில் சுப்பிரசித்தம். ஏற்கனவே எம்பெருமானார் சேஷ பிரசாதம் கிடையாமல் இருந்த அன்னக்கேடும்
அவர் படத்திலேயே வாழத் தொடங்கி அதிலிருந்து தீர்ந்தது என்று அவர் அருள் செய்த வார்த்தையாயிருக்கலாம். அன்னக்கடு என்று பாடமானால் விஷயான்னம் விஷான்னம் என்று பொருள்படும். பொருள் விளங்கவில்லை. பொன்னாய்ச்சியாருடைய கண்ணடைகளே வெள்ளிவெருங்கா வெளிநாசர் மிகவும் ஈடுபட்டிருப்பதை பார்த்த எம்பெருமானார், இதைவிட சிறந்த கண்ணை காட்டினால் இதுவிட்டு அதில் ஈடுபடுவீரா என்று தாசரை கேட்க, இதைவிட சிறந்த கண்ணை பார்த்திட்டேனாகில் செய்வதன் அவசியம் ஈடுபடுவேன் என்று பதில் சென்ற வார்த்தை இது. எம்பெருமானார் நியமனத்தினால் பொன்னாய்ச்சியார் உடம்பில் உள்ள நகைகளை ஸ்ரீ ராமானுஜ சிஷ்யர்கள் கடத்தும் போது அவர்கள் திருவுள்ளக்கருத்தை பின் சென்று தூங்குவது போல் இருந்து ஒருவரும் நகைகளை கடத்தியுடன் ஒருவரும் புரண்டு கொடுக்க, இவள் விழித்துக் கொண்டு விட்டாள் என்று நினைத்து சிஷ்யர்கள் ஓடிவிட, 20 செவியத்த வெள்ளுவரங்கா வெள்ளிதாசருக்கும் பொன்னாய்ச்சியாருக்கும் நடந்து சம்பார்வது. பாகவதர்களின் திருவுள்ளத்தை பின் சென்று நடக்க வேண்டும் என்று தேவரீர் அடியேனுக்கு ஏற்கனவே அருளி செய்த வார்த்தையின்படி நானே அறிந்தேன். இப்போது கோபிக்கிறீரே, அவ்வார்த்தை பொய்யோ என்றார் பொன்னாய்ச்சியார். அதற்கு வெள்ளிவரங்கா வெள்ளிதாசர், இந்த சமயத்தில் நீ பாரதந்திரியத்தை தானே காட்டியிருக்க வேண்டும். ஆவணங்களை இட்டு வைத்த செப்பு போலே இருந்திருக்க வேண்டாமா? அப்படி இருந்திருந்தால் பாகவதர்களுடைய திருவிள்ளக்கருத்து முழுவதும் நிறைவேறி இருக்குமே. நீ சுவாதந்திரியத்தை காட்டியதால் தானே அவர்கள் பாதி விருப்பம் நிறைவேறியதோடு தீரும்படி ஆயிற்று என்று பதில் கூறினார். எம்பெருமானார் வேதாந்தியை திருத்த வேண்டும் என்று திருவில்லம்பத்தி பட்டருக்கு நியமித்தது முதலாவதான எம்பெருமானாருடைய விசேஷராட்சம் யாத்ரா வாசி பிரகரண பிராமணன் மூலமாக பட்டர் வேதாந்திக்கு செய்திகள் அனுப்பியது இரண்டாவது விசேஷராட்சம். நேரில் சென்று வார பிக்ஷையை யாச்சித்தவரை பட்டர் திருத்தியது மூன்றாவது விசேஷராட்சம். விடுகநம்பியை நீர் எம்பெருமானை உபேட்சித்தீரே என்று சிதறு கேட்க, தேவமத்தரியேன் என்றிருந்த மதுரகவி ஆழ்வாரை போலே நான் எம்பெருமானாருக்கு நல்லேன். ஆகையாலே எம்பெருமானை கால் கடை கொள்வதில் குறையில்லை என்று விடுகநம்பி அருள் செய்தார். முதல் வரையில் சரித்திரங்கள் விளங்கவில்லை. திருடனை சிதறடிக்க தான் செய்யும் ஆத்மாபகாரத்திற்கு ஒப்பிடும் போது இவன் செய்யும் திருட்டு ஒரு திருட்டாகுமா என்று திருப்பாவை பாடினார் என்னும் பெரியவர் கூறியதாயிருக்கலாம். இந்த வார்த்தை 303வது வார்த்தையிலும் வந்துள்ளது. இத்தனையும் விளக்கம் இருக்கு இந்த வார்த்தைக்கு. அர்த்தமே தெரியல, யாருக்கான தெரிஞ்சு சொல்லும் கூட அப்படின்றது ஒரு வார்த்தை. சில வார்த்தைகள் மட்டும். ஆகையினால சிந்திக்க வேண்டிய விஷயம். அடுத்தது எம்பார் பட்டருக்கு செய்த 10 வார்த்தை. எம்பார் யாரு? அமானுஜரி சிஷ்யர். அவர் முந்தி பட்டருக்கு குழந்தை பருவத்திலேயே திருவந்தனம் ஜயம் ஆதரவு சொல்ல நீரே முந்தினீர், நீரே ஆச்சாரியராகவும் நியமித்தார் எம்பெருமானார். அவர் பட்டருக்கு அருளி செய்த 10 வார்த்தை. ஸ்ரீவைஷ்ணவ லட்சணம் இருக்கும்படியன் என்ற பட்டர் எம்பாரை கேட்க, சகல வேத சாஸ்திரங்களாலே அறுதியிட்ட அர்த்தத்தை
10 வார்த்தையாலே பட்டருக்கென்பார் அருளை செய்தார். சகல வேத சாரம் இது. சகல வேத சாஸ்திரங்களாலே அறுதியிட்ட அர்த்தத்தை 10 வார்த்தையாலே பட்டருக்கென்பார் அருளை செய்தார். 10 வார்த்தையினுடைய வரலாறு சொல்லுகிறது. வண்ணம் பெரியபெருமாளாகிற வெறும் கடலிலே ஆழ்வாராகிற காலமேகம் படிந்து கிருப்பையாகிற அமிர்த ஜலத்தை பானம் பண்ணி நாதமணியாகிற மகா மேருவிலே வருஷித்து பூர்வாச்சாரியர்களாகிற கருவிகளாலே போந்து எம்பெருமானாராகிற ஏரியிலே தேங்கி நம் ஆச்சாரியர்களாகிற மதகுகளாலே புறப்பட்டு சம்சாரமாகிற கடலுக்கு ஏறிப்பாய்கிறது. இனி ஏத்தினாலிடக்கடல் கிடத்தி ஏழ நெஞ்சமே அதன்றியே பிரகிருத்தியந்தத்தில் எம்பெருமான் திருவிழைகளை பெறலாம் என்றோ என்கிறது முதல் வார்த்தை. இது இன்ட்ரடக்ஷன். காணவாராய் என்னென்று கண்ணும் வாயன் துவர்ந்து அடியேன் நாடி நன்னாட்டல வந்தால் என்றும் கண்களும் பகலும் கண்டீரையாள் கண்ணநீர் கைகளாயிரைக்கும் என்றும் பக்கம் நோக்கி நின்றேன் பாவியேன் காண்கின்றேன் என்றும் பிரபன்ன சாத்தகோ எத்வது என்றும் இருக்கை. இது இப்படி இருக்கலாம். வியாக்கியானம் வருது. இரண்டாம் வார்த்தை பேரும் அவனாலே பெறவேறும் என்கிருக்கை. அதாவது உன்னாரல்லால் யாவராலும் மன்னும் குறைவேண்டேன் என்றும் உனக்கு பணி செய்திருக்கும் தமமுடையேன் என்றும் யானே நீ என் உடமையும் நீயே என்றும் எனது ஆறையில் அவன் கையதே என்றும் இவன் திருவரடால் அன்றி காப்பரிதால் என்றும் சேமம் செங்கோன் நருளே என்றும் சைத்தரியாத்து போல் அவன் செய்வன் செய்து கொள்ளா என்றும் இருக்கை. மூன்றாம் வார்த்தை எல்லாம் அருளிச்சியல் கொட்டேஷன்ஸே கொடுக்கிறார். மூன்றாம் வார்த்தை இப்பேரு வைத்து வாழ நினைத்திருப்பார் தேவதாந்தர வச்சனம் பண்ணாதொழிவார். அதாவது வருந்தம் பிறந்தொட அமாந்தர் என்றும் தாய்ச்சி மத்தெங்கும் தவிர்ந்து என் தாளை கீழ் வாய்ச்சி என்றும் ஊராராள் வெஞ்சங்கேந்து கொடியேன் பால் வாராய் என்றும் கண்டா இகழ்வனவே காதலன் தான் செய்தனம் கொண்டான அல்லால் மரியா குலமகள் போல் என்றும் இருக்கை. தன் பர்த்தாவோடே தான் வாழவில்லையாகிலும் பிறர்முகம் பாரார்வளையிலே பதிவிரத்தை என்பது. நாலாம் வார்த்தை அடுத்தது தேவதாந்தர்வதனம் பண்ணுமரோட்டை சகவாசம் வருந்தியும் கைவிடுவான். அதாவது எண்ணாதே இருப்பாரே இறப்பிடலும் எண்ணோமே என்றும் எண்ணாதமான இடத்தை எண்ணாத போதெல்லாம் எரியவாரே என்றும் கடைத்தே வரதம் துவக்கை பாராதிருவதே என்றும் பரந்தாமத்தை புத்துவதே என்றும் சொத்தான சாந்துக்கு சுண்ணாம்பு விரோதியாமா போலேயும் ஸ்தாலி சம்சர்க்கத்தாலே ஜலத்துக்கு உஷ்ணம் பிரவேசிக்குமா போலேயும் ராக்கிருத்தானாம் தெஜேத் ராக்கிருத்தான்னம் தெஜேத் தஸ்ய பிரகிருதி லட்சணம் விஷரன்னம் ந போக்தவ்யம் விஷந்தம் நைவ பூரேத் பாண்டவான் விஷசே ராஜன்னு மோப்பிராணாய் பாண்டவாகா என்று சர்வசக்தி தானே அனாதரிக்கையாலே சர்வதா நமக்கு அனாதரணீயம். அஞ்சாம் வார்த்தை உகந்த திவ்யதேசங்களிலே
வர்த்திப்பான். அதாவது நல்லார்கள் வாழும் நெடுதரங்கம் என்றும் பக்த பக்தர் சுற்றி வாழும் அந்த நீரரங்கமே என்றும் வேங்கடத்தை பெரியாக வாழ்வீர்கள் என்றும் எம்பெருமான் பண்பரமேல் ஏதேனும் ஆவேனே என்றும் பிள்ளை திரதையூர் அலையர் பட்டர் ஸ்ரீவாரத்திலே சென்று தண்டனிட்டு அடியேருக்கு தஞ்சமாக இருப்பது வார்த்தைகளை செய்ய வேணும் என்ன பொய்யேயாகிலும் உகந்த நிர்பிதேசங்களிலே புக்கு புறப்பட்டீராகில் அந்நிமித்தமாக அந்நிமித்த அந்திம தசையிலே காரியகரமாம் பெண்களை செய்தார். ஆறாம் வார்த்தை அனுகூல சங்கல்பனாயிருக்கை. அதாவது இரடையாகில் நெஞ்சே வணங்கு திண்ணமரி என்றும் சகதேவ பிரகன்னாயா என்றும் சகிருத்தோ அஞ்சலிகி என்றும் இச்சா மாத்திரமே அவயம் என்றிருக்கை. ஏழாம் வார்த்தை பிராதிகூலியத்தை வருந்தியும் கைவிடுவான். அதாவது பகவதாபச்சார பாகவதாபச்சார அசக்யாபச்சார ரூபனாமாபச்சார அவச்சாரத்துக்கும் அடியாய் தியாஜ்யமான அர்த்தகாவங்கள் நிமித்தமாக பாகவத விஷயத்திலே சிவிக்கென்றிருக்குமாகில் அத்தை வருந்தியும் கைவிடுவான். எட்டாம் வார்த்தை ஆழ்வார்கள் ஈரச் சொல்லாலே நெஞ்சை நெகிழ்க்கை. அதாவது மெண்டல் பாய்ந்துண்ணும் சோத்து விளக்கே நாய் கிழவின் நீரே என்றும் உள்பாரங்களுண்டும் சோத்தினை வாங்கி புல்லையை திருவினே என்றும் எண்ணக்கண்ட விரல்களால் இதை பொழுதும் என்ன இயலாது போய் உண்ணக்கண்டனும் ஊத்தவாய்க்கு கவலமுந்துகின்றார்கள் என்றும் உண்ணானாள் பசியாவதென்றில்லை கோபாலே நமோனாரனார் என்று எண்ணானாலும் இருக்க சாமவேர நாள் மலர் கொண்டனவாரம் நண்டானாள் அவை தத்துரமாகில் அந்நக்கவை பட்டினாளே என்றும் தரித்திருந்தேனாகவே தாராகணப்போர் பிரித்துரைத்த வெண்ணாகத்துன்னை திருத்திரு வாசித்தும் கேட்டும் வணங்கி விடவெட்டும் பூசித்தேன் போக்கினேன் பொழுது என்றும் நகரமருள் புரிந்து நான் முகற்கு பூமேல் பகரமறை பயந்த வெண்பன் வேதனையே புந்தியால் சிந்தியாது ஓர் ஒரு வெண்ணம் வந்தியாலாம் பயனன் என்பதற்கு. ஒன்பதாம் வார்த்தை ஆழ்வார்கள் ஈரச் சொல்லாலே நெஞ்சை நெகிழ்க்கும் தத்துக்களோட சகவாசம் பண்ணுவான். அதாவது வாழால் பட்டு நீருள்ளீரேல் என்றும் தொண்டீர் எல்லீரும் வாரீர் என்றும் எல்லாரும் போந்தாரோடு ஒன்றெண்ணிக்கொள் என்றும் இடையரங்கன் திருவத்த தரியார் தங்கள் இன்பமீறி பெருங்கொடுவை கண்டு என்றும் அவனடியார் நரிமாக்கதவை இன்பமே நாளும் வாய்க்கரங்கள் கே. அவனடியார் திருவடை மன்னர் திருடுமன் நிறைப்பாடல் திருமாலை கண்டேனே என்னும் வேறாக ஏத்தி இருப்பாரே வெல்லுமே மற்றவரை சாத்தி இருப்பார் தமம் என்றும் அடியார்கள் குழாங்களை உடன்போடு வென்றுகரோ என்றும் அந்தமில் பேரின்ற திரையரோடு இருந்தாய் என்றும் பேராளன் பேரோதம் பெரியோரை வருகாலம் பெறுகிறேனே என்றும் இருக்கை. ஆழ்வீர் உமக்கு இவர்களோட்டை சம்பந்தம் ஓர்வில் அன்றியிலே இருந்தறி என் செய்கிறேன் உபாயத்துக்கு முற்பாடராகையாலும் உபேயத்திற்கு எல்லிதரமாகையாலும் இருந்த நாளைக்கு உஷாத்துணையாகையாலும் பிரிகிறேன் என்றார். பத்தாம் வார்த்தை ஆச்சாரியந்திரத்தில் செய்த அடிமையை மறந்து செய்யப்பெறாத அடிமைக்கு இழிவுபாடனாயிருப்பான். அதாவது ஆச்சாரியன் திருவில்லத்தை பின் சென்ற அறந்தாழ்வானை போலவும் எம்பாரை போலவும் ஆச்சாரியன்
அநாதரம் அனர்த்தகரம் என்று தன்னை தாழவிட்டு அடிமை செய்த எச்சானை போலவும் இருக்கை. இப்பத்து வார்த்தையும் செய்த ஆச்சாரியன் விஷயத்தில் கிருதஜனாயிருப்பான். இப்பத்து வார்த்தையையும் ஓரொரு நெஞ்சிலே படா அனுசந்திப்பான். இப்பத்து வார்த்தையில் ஒன்று குறைந்தால் தன் ஆனுகூல்யம் அறவீராம் என்றிருப்பான். இப்படி அறுதியிட்டிருப்பார்க்கு வைகுந்த மாநகர் மத்திர கையதுவே. அவர் முடிச்சுட்டார். இதுக்கு ஒரு வியாக்கியானம் ஆக்கரம் கொடுக்கிறார். கொஞ்சம் விவரணமும் கொடுக்கிறார். என்ன விவரணம் அப்படின்னா, எம்பாறு பட்டரிக்கு சேர 10 வார்த்தை. லக்ஷ்மீநாதாக்கிய சிந்தம் ஷடலூஜலகா பிராப்திய காருண்ய நீரம் நாதா நாதாத்ராவ் அபியசிஞ்சன்னு தது ரகுராம் அம்போத க்ஷீராப்யாம் கத்வா தாம் யாமுனாख्यम சரிதமத யதீந்திராख्या பத்மாகரேந்திரம் பத்மாகரேந்திரம் சம்பூய பிராணி தஸ்யே பிரவஹதி பகுதா தேசிகேந்திரம் பிரமோகைஹி. என்ன அப்படின்னா, லக்ஷ்மிநாதனாகிற கடலில் நம்மாழ்வாராகிற காலமேக கருணை நீரை முகந்து நாதவினிகளாகிற மலையிலே பொழிந்தது. அதற்கு பின் உயர்கொண்டார் மணக்கால் நம்பிகளாகிற கருவிகளாலே யாமுனாச்சாரியர் ஆளவந்தாராகிற வெளி ஆத்தை அடைந்து, அதற்கு பின் 5 ஆச்சாரியர்களாகிற கால்வாய்களாலே எதிராஜராகிற ஏரியை அடைந்து, 74 சிம்மாசனாதிபர்களாகிற மதகுகளாலே உயிர்களாகிற பயிரின் பொருட்டு பலவாறு வாயுகிறது அந்நீர் என்று எம்பால் ஸ்லோகம் இங்கு அனுபவிக்கத்தக்கது. ஆகரம் கொடுத்திருக்க ஷடபடியுடைய சிவன் சுத்திரபுருஷார்த்தங்களை கொடுப்பதனால் ஏற்படும் ஆகர்ஷணத்தை அலட்சியப்படுத்துவதே என்னும் இது முன்னோர் வார்த்தை. பரமபதத்தை பெற்றவரே என்னும் முன்னோர் வார்த்தை. நல்ல சந்தனத்துக்கு சுண்ணாம்பு விரோதியாவது போலே ஸ்ரீ வைஷ்ணவர்களுக்கு தேவதாந்தர பரர்கள் விரோதிகள். ஜலத்தை நேரே நெருப்பால் சூடாக்க முடியாத போதிலும் ஒரு பாத்திரத்திலே இட்டால் நெருப்பு ஜலத்தை சூடாக்குவது போலே தேவதாந்தரங்கள் ஸ்ரீ வைஷ்ணவர்களை நேரே ஒன்றும் செய்ய முடியாவிடலும் தம் பக்தர்களோடு தொடர்பு ஏற்படுத்தி நம்மிடம் ஈடுபாட்டை விளைத்து விடுவார் என்ற கருத்து. பிராகிருத்தர்களுடைய அன்னத்தையும் விற்க வேண்டும் என்பது இதன் பொருள். ஸ்ரீசைலேஷ் பூர்ண ஸ்லோகம் கண்டவிடத்தில் பொருள் கண்டு கொள்வது என்றார். துவேஷியின் அன்னம் புண்ணத்தகாதது, துவேஷிக்கு ஒருபோதும் உணவளிக்க கூடாது. அரசனே, நீ பாண்டவர்கள் துவேஷிக்கிறாய், எனக்கு பாண்டவர்கள் உயிரென்றோ என்பது கண்ணன் துரியோதனை பார்த்து சொன்ன வார்த்தை. சரி, அஞ்சலியின் பிறவியை ஆளவந்தார் ஸ்தோத்திரத்தில் அருளிச்செயல் ஸ்லோகத்தில் பகுதி. நம் தன்மைக்கு நாம் முயற்சி செய்ய வேண்டா, பரமபுருஷார்த்தத்தை எம்பெருமானிடமிருந்தே
பெற வேண்டும் என்னும் இச்சையே போதுமானது என்று கருத்து. எம்பெருமானிடம் அபச்சாரம், அவன் அடியார்களிடம் அபச்சாரம், இருவரிடத்திலும் ஒரு காரணமில்லாமல் அவதாரப்படுவதாகிற அசக்கியாவதாரம் என்று 3 வகைப்பட்டிருக்கும் பலவிதமான கணக்கற்ற அவதாரங்களுக்கும் காரணமாயிருப்பதொன்று உண்டு. அதாவது பொருள் நிமித்தமாகவோ காமன் காரணமாகவோ பகவத் பாகவத விஷயத்தில் மனோவிகாரம் அடைவதே அது. இதை மிக முயன்று கைவிட வேண்டும் என்று கருத்து. இதன் பொருள் என்ன சொல்றார்? ஆழ்வீர் என்று தொடங்கி ஆழ்வாருக்கும் பெருமாளுக்கும் சம்பாரமாக அருளி செய்யப்படுகிறது. எம்பெருமான் உபாயமாகும் போது பாகவதர்கள் புருஷகார பூதர்களாயிருந்து அவனுக்கு முன்படுகையாரும், அவன் உபேதமாம் போரு இவர்கள் அதற்கு இளைஞரமாஞ்சிருக்கையாரும், இந்த லீலாயுபூதியில் இருக்கும் போது ஒரு போக்குவதற்கு துணையாஞ்சிருக்கையாலும் அவர்கள் விஷயத்திலே அளவற்ற ஈடுபாட்டை கொண்டு பேரானந்தம் பேரோடும் பெரியோரை உலகாரும் பெறுகிறேனே என்று அருளி செய்தார் என்று கருத்து. 10ஆம் வார்த்தையில் எம்பெருமானார் திருவிழத்தை அனுசரித்து அனந்தாழ்வான் திருவரையிலே கைங்கரியம் செய்ததையும், எம்பார் பட்டரை சிஷ்யராக்கிக் கொண்டதையும், பொருத்திக் கொள்ள எம்மாளை அலட்சியம் செய்தது கண்டு எம்பெருமானார் தம்மை அனாதரித்துவிட அந்த அபசாரம் போகும்படி யஜ்ஞேசனாகிற எச்சான் தம்மை தாழவிட்டு அடிமை செய்தையும் நினைக்கிற. அடுத்தது நஞ்சீரை 442வது வார்த்தை. நஞ்சீர் செய்த 4 வார்த்தை அஜ்ஞான சமயத்திலும் ஞான சமயத்திலும் ஞானம் பக்குவமான சமயத்திலும் ஞான பலமான பகவத் பிராப்தி சமயத்திலும் மாதாபிதாக்களோடு ரூபநாமங்களோடு போஜனாதிகளோடு பிரவೃತ್ತಿ நிவೃತ್ತಿகளோடு விதி நிஷேதங்களோடு தேசவாசங்களோடு பந்துவர்க்கத்தோடு ஐஸ்வர்யாதிகளோடு பிரார்த்தனைகளோடு வாசியில வேதித்திருக்கும் 8 பாதகங்கள் உண்டு. எந்த காலத்தை? அஜ்ஞான சமயத்திலும் ஞான சமயத்திலும் ஞானம் பக்குவமான சமயத்திலும் ஞானம் பலமான பகவத் பிராப்தி சமயத்திலும். ஒரு சேதனுக்கு அஜ்ஞான சமயத்திலும் ஞான சமயத்திலும் ஞானம் நிறைவடையும் சமயத்திலும் ஞான பலமாக எம்பெருமானை அடையும் சமயத்திலும் மாதாபிதாக்கள் முதலானவை எவை என்பது இந்நூல் வார்த்தையில் விவரிக்கப்படுகிறது. முதலியான அஜ்ஞான சமயத்தில் விவேகம் சஞ்சரியாமையாலும் சரீரமேவ மாதாபிதரோ ஜனயதா என்கிறபடியே கேவல சரீரத்தை பெற்றவர்களையே மாதாபிதாக்களாக அபிமானித்து அவர்கள் இட்ட பேரும் அவர்கள் நியமித்த பிரவிற்த்தி நிவர்த்திகளும் அவர்களை அனுவர்த்தித்து அத்தாலே வந்தேறின ரூபநாமங்களும் அவர்கள் விரும்பின பந்துநற்கங்களும் அவர்கள் வம்சாபிமானமும் ஐஸ்வர்யமும் அவர்கள் கற்பித்த சம்சார வர்த்தகமாஞ்சிருப்பன சில பிரார்த்தனைகளும் சம்சாரத்தில் என்னை விஞ்சினில்லை, என்ன விஞ்சினாரில்லை என்று தன்னை சமாபிரிக தரித்திரனாக அபிமானித்து மேனாடித்து திருமாந்திருக்கும். 2வது ஞானம் பிறந்த சமயத்தில் அஞ்சு சேராக்கையான கேவல சரீரம் என்று
பிரகிருத்தே பரனாய் பஞ்சவிம்சகனாய் ஸ்வஸ்மை ஸ்வயம் பிரகாசகனாய் ஏகரூபனாய் ஞானானந்தேகஸ்வரூபனாய் அச்சேத்யனாய் அதாஹ்யனாய் அக்லேஷ்யனாய் அசோஷ்யனாய் நித்தியனாய் ஜனன மரணாரிகளில் இன்றிக்கே இருப்பான் ஒரு ஆத்மா உண்டு. வேதசாஸ்திரங்களும் உண்டு, புண்ணிய பாபங்களும் உண்டு, வருணாஷ்டமங்களும் உண்டு. கீழ் நின்ற நிலைகள் பாபவிகாரத்தாலே பிரமித்திருத்தனே என்று உணர்ந்து நெகிழ்ந்து சகிவித்யா வித்யாத்தா தம் ஜனயதி என்கிறபடியே வேதசாஸ்திரத்தை மாதாவாகவும் சாஸ்திர பிரதானம் பண்ணினவனையே பிதாவாகவும் அபிமானித்து அந்த சாஸ்திரம் விதித்தபடியே போஜனாதிகளும் பிரவிற்த்தி நிவர்த்திகளும் விதி நிஷேதங்களும் வேதசாஸ்திரம் போமவர்களையே பந்துக்களாகவும் அந்த சாஸ்திராபிமானத்தாலே வந்தேறின ரூபநாமங்களும் சாஸ்திராபியாசம் பண்ணலான தேசமாய் சாஸ்திரத்தை ஐஸ்வர்யமாகவும் பிரார்த்தனைகளாகவும் பகுமானித்து ஆத்மாபிமானங்களில் என்னை விஜினாரில்லை என்று தன்னை சமாபியதிக தரித்திரனாக அபிமானித்து மீனாண்டித்து இருமாந்திருக்கும் ஞானம் பெறும் சமயத்தில். மூணாவது, ஞானம் பக்குவமான சமயத்தில் சகல சாஸ்திரங்களையும் ஆராய்ந்து பார்த்தால் ஆத்மாவினுடைய சுவாதந்திரியம் விநாசமென்றும் ஈஸ்வர சுவாதந்திரம் இவனை கரையேற்றும் என்னுவிடவும் பதிம் விஸ்வஸ்யாத்மேஸ்வரகம் ஆத்மராசியம் ஹரே சுவாமியம் இத்தியாதி பிரமாணங்களாலும் ஆலோட்ய சர்வசாஸ்திராணி விசாரியத புனப்புனக இருவேகம் திரைப்பண்ணும் தேயோ நாராயணஸ்வரா என்று பிரமாணங்களில் சொல்லுகையாலும் கீழ் நின்ற நிலைகளை அடைய நெகிழ்ந்து தத்துவத்திரிய விஷய ஞானத்தையும் தத்துவத்வய விஷய வைராக்கியத்தையும் தத்துவக விஷய பக்தியையும் உடையனாய் தத்துவ ஹித்தங்களை அறியும் போது பறித்தும் இழந்தானை கண்டேரியும் அல்லாமையாரே லோகத்திலே அர்த்தகாமோபகதனே வேதசாஸ்திர நிதானஜானாய் வேதசாஸ்திர நிதானஜனாய் லோகபரிக்கிரகம் உடையனாய் இருந்துள்ள ஆச்சாரியன் ஸ்ரீபாரத்திலே சென்று கண்ணும் கண்ணீருமாய் கீழ் தேகாத்மானியாயும் கேவல ஆத்மாபிமானியாயும் தான் பட்ட அனர்த்தமெல்லாம் நேராக விண்ணப்பம் செய்ய ஆச்சாரியன் தன் நிர்வகிக கிருபையாலே இவன் கண்ணீரை தொடைத்து 2 பங்குக்கு ஒரு கை போலே ஈஸ்வர சுவாதந்திரத்துக்கும் ஆத்ம பாரதந்திரத்துக்கும் வாசகமாய் இவ்வாத்மாவுக்கும் எம்பெருமானுக்கும் உண்டான வடிக்கவடியான சம்பந்தத்துக்கு எட்டரையாய் 3 இருப்பது மங்களசூத்திரம் உண்டென்று பெரிய திருமந்திரத்தை ஆச்சாரியன் தன் இரக்கத்தாலே அருளிச் செய்து ஸ்வரூபத்தில் உணர்ச்சியோடு கரக்ஷணத்தில் அசக்தியோடு ஈஸ்வரனை பேணிக்கொண்டு பக்தி என்று அருளிச் செய்தலினான் தான் கீழ்நிலைகளை நெகிழ்ந்து பெத்தார் பெற்றொழிந்தார் என்றும் பித்தராய் நீயே பித்தளந்தனி என்றும் பெத்தாரும் சுத்தமும் என்றவை பேடேன் நான் என்றும் தாயே தந்தை என்றும் தாருமே கிளமக்கள் என்றும் நோயை பெற்றிருந்தேன் என்றும் சொல்லுகிறபடியே திருமந்திரத்தையே மாதாவாகவும் ஆச்சாரியனையே பிதாவாகவும் அபிமானித்து ஆச்சாரியன் திருவில்லமான ரூபநாமங்களும் போஜனாதிகளும் பிரவிற்த்தி நிவர்த்திகளும் விதி நிஷேதங்களும்
ஆச்சாரியன் விரும்பி வர்த்திக்கும் தேசமே திவ்ய தேசமாகவும் ஆச்சாரியன் திருவில்லத்தாலே சர்வாசபோக்கியராக கற்பித்த பரம சாத்வனிஷ்டரான ஸ்ரீ வைஷ்ணவர்களே பந்துக்களாகவும் அவர்கள் தங்களுக்கு ஐஸ்வர்யமாக அபிமானித்திருக்கும் ஆச்சாரிய கைங்கரியமே தனக்கு ஐஸ்வர்யமாகவும் தற்கைங்கரியத்தின் மேல் உண்டான பிரார்த்தனையே தனக்கு தேக யாத்திரையாகவும் நினைத்து விலங்களாய இரண்டில் ஒன்றிலும் பிறந்திலேன் நெஞ்சிலங்கு பாதமென்று மத்தோர் பத்திலேன் என்றும் கத்திலேன் கலர்கள் ஐம்புலன் கருதும் தத்துணையாகப் பத்தினேன் அடியேன் என்றும் போதெல்லாம் போர் கொண்டோன் பந்திரி புரிய மாட்டேன் ஈதிலேன் நிறங்கற்கல்லே என்றும் நாட்டாரோடியில் வழிந்து நானுடனே இரண்டினவே என்றும் நாட்டு மாநிலத்தோடு எனக் கருது என்றும் சொல்லுகிறபடியே தன் வேறுபாடு தோன்றா இந்நிலத்தில் பொருந்தாமையும் பொருந்தும் நிலத்தில் புகப்பெறாமையும் விடுதலே தோன்றும்படி நிர்மலனாய் மோட்சப்பிரதனான எம்பெருமானை கிட்டி வாழுமளவும் ஞானப்பிரதனான ஆச்சாரியன் நிலையிலே ஒதுங்கி அவர் பிரீதிக்கு வர்த்தகனாய் இருந்தவிடம் அறியாமல் இருக்கும். இது 3வது ஸ்டேஜ். 4வது ஞான பலமான பகவத் பிராப்தி சமயத்தில் தான் கீழ் நின்ற நிலைகளை அடைய நெகிழ்ந்து ஆச்சாரியன் கட்டின ஸ்வரூபானுபந்தியான மங்கள சூத்திரத்தில் அர்த்தானுசந்தானத்துடனே பக்தியா நிற்கச் செய்தேயும் பகவத் ஸ்வரூப திரோதானகரியாய் விபரீத ஞான ஜனனியான சரீர சம்பந்தத்தை ருச்சி வாசனைகளோடு விட்டு ஆத்திலே குளித்து கரையேறி புக்ககத்தில் உத்தார் அலங்கரிக்க போய் வகுத்த தேசத்திலே முகம் பழகிய திரளிலே சென்று புகுந்து தனக்கென்ற ஒரு ரூபநாமங்களாதல் போஜன சயனாதிகளாதல் பிரவೃತ್ತಿ நிவೃத்திகளாதல் விதி நிஷேதங்களாதல் தேசவாசமாதல் பந்துக்களாதல் ஐஸ்வர்யமாதல் பிரார்த்தனைகளாதல் இன்றைக்கே அகமன்னம் என்னுதல் சூட்டு நன்மார்கள் துயர வேண்டி நிற்றல் ததா பஷ்யந்தி சூரையகா என்று வைத்தகன் வாங்காதே பார்த்திருத்தல் சாயாவா சத்துவனகச்சேத் என்கிறபடியே சாயாவத் பரதந்திரனாய் வர்த்தித்தல் செய்வது எப்போதோ என்று துறை நடந்து செல்வதை இவ்வர்த்தம் ஒரு ஆச்சாரியன் அங்கீகரித்த மூக்ஷுவுக்கு நாள்தோறும் ஆராய வேண்டுவதென்றோ எங்கனே என்கில் ஒருவன் ஒரு கன்யகையை ஒரு மந்திர சம்பந்தத்தாலே கைப்பிடித்தால் பூர்வாசக்தியின் பூர்வாவஸ்தையின் நிலைகள் அடைய நெகிழ்ந்து பக்தாவினுடைய அபிமானத்திலே ஒதுங்கினா போலேயும் அனுபதீதனானவன் ஒரு மந்திர சம்பந்தத்தாலே சிகாயஜ்னோபீடங்களை தரித்தால் திவிஜன்று பூர்வாவஸ்தையின் நிலைகள் அடையா நெகிழ்ந்து அவபிரதஸ்தானத்தரவும் இதமான வேஷத்துக்கு தக்க அனுஷ்டானமாகிறா போலேயும் சந்நியாசி கீழ்ந்த நிலைகளை அடைய நெகிழ்ந்து ஆஷ்டமத்திற்கு விசிதமான பத்தனத்தோடே வர்த்திக்கிறா போலேயும் இந்த ஜீவன் முக்தனான மோக்ஷுவும் கீழ்கின்ற நிலைகளை அடைய நெகிழ்ந்து பகவத் கைங்கரியம் ஒன்றிலுமே நிரத்தனாய் வர்த்திக்கிறது எப்போதோ என்று தன் நெஞ்சை
உருக்கி தன் வேறுபாடு தோன்ற பக்திக்கையே மூக்ஷு கிருத்தியம் என்று நஞ்சு என்று செய்தார். 4 வார்த்தை, பெரிய வார்த்தை. இதுக்கு ஒரு வியாக்கியானம் இருக்கு. என்ன சொல்றார் அப்படின்னா, ஒரு சேதனனுக்கு அஜான சமயத்திலும் ஞான சமயத்திலும் ஞானம் நிறைவடையும் சமயத்திலும் ஞான பலமாக எம்பெருமானை அடையும் சமயத்திலும் மாதாபிதாக்கள் முதலானவை எவை என்பது இந்நூல் வார்த்தை இந்நாலு வார்த்தையை விவரிக்கப்படுகிறது. மாதாபிதாக்கள் சரீரத்தையே உண்டாக்குகிறார்கள். ஆச்சாரியனை போலே ஆத்மாவுக்கு ஒரு புதப்பிரிவியை உண்டாக்குவதில்லை என்பதே இப்பிரமாணத்தின் பொருள். தமாம்பிக தரித்திரன் பத்தாரம் மிக்காரம் இல்லாதவன். சரீரத்தை காட்டிலும் மேலானவனாய் அச்சேதனமான 24 தத்துவங்களுக்கு மேற்பட்ட 25ஆவதான சேத்தன தத்துவமாய் தனக்கு தானே பிரகாசிப்பவனாய் ஒருவடிப்பட்டவனாய் ஞானானந்தங்களையே ஸ்வரூப நிரூபக குணங்களாக கொண்டவனாய் வெட்டவோ எரிக்கவோ நினைக்கவோ உலர்த்தவோ முடியாத ஸ்வரூபத்தை உடையவனாய் என்றும் இருப்பவனாய் பிறப்பு இறப்பு கிடைத்தனம் முதலானவை கற்றவனாய் இருக்கும் ஒரு ஆத்மா இந்த சரீரத்திற்குள் உண்டு. அறிவு பிறப்பதற்கு முன் ஆத்மா வேத சாஸ்திரங்கள் புண்ணிய பாபங்கள் வருணாஷ்டமங்கள் இல்லை என்று நினைந்தது பாபத்தாலே ஏற்பட்ட மயக்கமேயாகும். ஆச்சாரியனை என்றோ சிஷ்யனை பிரம்ம வித்தியின் மூலம் புது பிரிவியை இழக்க வைக்கிறான். அவஸ்தம்ப சூத்திரத்தை படைகிற அஜான தசையின் போது தேகாத்ம பிரமம் ஞானம் பெருந்த போது ஸ்வதந்திராத்ம பிரமம் ஆத்மா ஸ்வரந்தம் என்றும் மயக்கம் உலகனைத்துக்கம் பிரதியாஞ்சிருப்பவன் நாராயணன் என்பது இப்பிரமாணத்தின் பொருள். சோஜீவன இச்சா எரித்தே சஸ்தாயாம் ஸ்புருகாயதி சத்தாயாம் ஸ்புருகாயதி ஆத்மராசியம் ஹரே சுவாமியம் சுபாவஞ்ச சராஸ்மரா விஷ்ணு தத்துவம் நீ உஜ்ஜீவிக்க வேண்டும் என்று எண்ணினாயில் உன்னுடைய சத்தையில் உனக்கு விருப்பம் இருந்ததாகில் ஆத்மாவின் உடைமையாயிருக்கும் தன்மையையும் எம்பெருமானின் உடையவனாயிருக்கும் தன்மையையும் இப்பெருதன்மைகளை இயல்பானவை என்பதை எப்போதும் நினைப்பாயாக என்பது இப்பிரமாணத்தின் பொருள். ஆரோக்கிய தர்மசாஸ்திராணி விசாரபுரத்தினக இரவேகம் சரஷ்பன்னன் தியாயோ நாராயண சதா. எல்லா சாஸ்திரங்களையும் ஆராய்ந்து மறுபடியும் விசாரித்து போதிலும் நாராயணன் ஒருவனே தியானிக்கத்தக்கவன் என்று ஒன்றே அசைக்கும்படியார்கள் தேரும் என்பது இப்பிரமாணத்தின் பொருள். சிதச்சிதீஸ்வரன் என்ற 3 தத்துவங்களை அறிந்து சேத்தனம் அச்சேதனம் ஆகிய 2 தத்துவங்களையும் பிராபியமாக நினையாமல் பரதத்துவமான ஈஸ்வரன் இடமே பக்தியை செலுத்த வேண்டும் என்ற கருத்து. கைப்பறித்தல் தன் க்ஷேமத்துக்காக தான் முயல்வது. கிடந்தானை
கண்டேறுதல். படுத்திருக்கும் யானையின் மேல் வாகனை துணை கொள்ளாமல் தானே ஏறுவது போல் ஆச்சாரியனை துணை கொள்ளாமல் தானே ஈடுபார்த்து சாஸ்திரார்த்தங்களை தெரிந்து கொள்வதல். ஆச்சாரியனானவன் இவ்விரண்டு குத்தங்களும் பெற்றவனாய் எம்பெருமானையே ரட்சகனாக உறுதி கொண்டவனாகிய ஆகவும் ஒரு சதாச்சாரியன் மூலமான சாஸ்திரார்த்தங்களை அறிந்தவனாகவும் இருக்க வேண்டும் என்ற கருத்து. 4 புருஷார்த்தங்களில் தர்மமோட்சங்களிலே ஈடுபட்டு அர்த்த காமங்களுக்கு வசப்படாமல் வேதசாஸ்திரங்களில் அசாரம் அல்பசாரம் சாரம் சாரதமும் ஆகியவற்றை கைவிட்டு சார தமத்தை கை கொள்ள வேண்டியதற்கு குறிப்பாக அவற்றை நன்கு ஆராய்ந்து அறிந்தவனாகவும் நல்லோர்களால் ஆசிரியக்கப்பட்டவனாகவும் ஆச்சாரியன் இருக்க வேண்டும் என்ற கருத்து. கேவலாத்மாபிமானி தன் ஆத்மாவை தானே அனுபவிக்கையாகிற கைவல்ய மோட்சத்தில் ஆசை உடையவன். உலகத்தில் 2 பகுதிகளுக்கு உரிமை உள்ளவர்கள் எந்தெந்த பகுதி யார் யாருக்கென்பதை ஒரு கையோலையை எழுதி இருவரும் கையெழுத்திட்டு அதை இருவரும் வைத்துக் கொள்வார்கள். அதுபோல ஈஸ்வர சுவாதந்திரத்தையும் ஆத்ம பாரந்திரத்தையும் உறுதிப்படுத்தும் கையோலை ஆகியிருப்பது திருவெட்டாட்சர மந்திரம் என்ற கருத்து. மூச்சுப்படியே நிகழ்ந்தார். மாறன் கலை உடமாகப் பெற்றோம் என்கிறபடியே கருளிச்செயல் முதலானவையும் சாத்விக ஆகாரமும் உணவு என்று கருத்து. எம்பெருமான் அடையும் காலம் கிட்டின போது இவருடைய மாதாபிதாக்கள் முதலானவை இருக்கும்படியை சொல்லுகிறது. எம்பெருமானுடைய ஸ்வரூபத்தை வரைப்பதாய் விபரீத ஞானத்தை உண்டாக்குவதான பிராகிருத்த சரீர சம்பந்தம் ஆத்திலே விரஜியிலே உக்ககத்தில் வித்தார். மதுமிகமிடந்தைய என்று ஆழ்வாராலும் நிர்தேசிக்கப்பட்ட நித்திசூரர்கள் உக்ககமாகிற ஸ்ரீவைகுண்டத்திலே உறவினராக கூறப்படுகிறார்கள். நான் எம்பெருமானுக்கு யோக்கிய பொருள் என்றும் பொருள் ஆகியனாலே சத்யதா திருநரத்சா வத்சம் வத்சோவா மாதரம் சாயாவா சத்துவனகச்சேத் ததா பிரகாரம் ஏனைய தாத்தா கச்சதி பேனதேவ சகச்சதி. இளங்கன்றை உடைய பசு தன் கன்றையும் கன்று தன் தாய் பசுவையும் நிழலரையும் பொருளையும் நிழல் அசையும் பொருளையும் பின்தொடர்வது போல் பரம்பொருளை பின்தொடராகின்ற முக்தாத்மா. இப்படி ஒவ்வொரு சமயத்தில் இத்தகைய மாற்றங்கள் நிகழும் என்பதற்கு கன்னிக்கை ஒருவளை பர்த்தாவாக கைப்பிடிப்பது, உபநயனம் செய்து கொண்டு பிரம்மச்சாரியாவது, யாகத்தில் தீட்சை உடையவனாவது, முன்னாஷ்டமத்தை விட்டு சன்னியாசியாவது என்னும் 4 திருஷ்டாந்தங்கள் கொடுக்கப்படுகின்றன. அஸ்மத்பரமாரம்பம் யதிசேகரமத்தியமாம் லக்ஷ்மி வல்லபவரிகந்தாம் வந்தே குருபரம்பராம்.